வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 10th ஏப்ரல் 2025 மேட்ச் நம்பர் 23 அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வெற்றிகரமாக முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க. டெல்லியை கீழே தள்ளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெல்லி வந்து இன்னும் குஜராத் டைட்டன்ஸை விட 2 போட்டிகள் வந்து கம்மியாக தான் விளையாடி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து 6 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் நம்பர் 1 அட் தி ஸ்டேஜ். 2வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், 3வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி இருக்காங்க, 4வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ், 5வது இடத்துல எல்எஸ்ஜி, 6வது இடத்துல கேகேஆர், 7வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 8வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 9வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், 10வது இடத்துல ஹைதராபாத். இதில் வந்து பார்த்தோம்னா 5 முறை பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸும் சென்னையும் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 அந்த இடத்துலையே தான் இருக்காங்க. அவங்க வந்து மேலே போகிறதுக்கு உண்டான முயற்சி எவ்வளோ எடுக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால முந்தி அடித்து மேலே போக முடியல. அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு போட்டி ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, கீழே வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த 9, 10 இடங்களுக்கு வந்து கடுமையான போட்டி நிலவுது. 1, 2 இடத்துக்கு நிலவுற போட்டியை விட இது வந்து எங்கே போய் விட போகுதுன்னு தெரியல. எந்த அணி அந்த 10வது இடத்தை வெற்றிகரமாக தக்க வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய போட்டிகள் விளையாட வேண்டியிருக்கு. அதன் முடிவில் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து நாம் நேற்று விளையாடின அந்த போட்டி, அதாவது குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதனோட ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் வந்து முதல்ல பேட் பண்ணாங்க இந்த போட்டியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான 217 ரன்கள் எடுத்திருந்தாங்க அவங்க. சாய் சுதர்ஷன் என்ன தான் பண்ணுறாருன்னே தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணுறாரு. 82 ரன் 53 பந்துகளில். அதுக்கடுத்து ஜாஷ் பட்லர் ஒரு 36 ரன்னு, ஷாருக் கான் ஒரு 36 ரன்னு, அதுக்கடுத்தது ராகுல் திவேதியா வந்து பார்த்தீங்கன்னா 12 பாலில் 24 ரன்னு, அதுக்கடுத்து ரஷித் கான் அவரோட பாணியில் 4 பாலில் 12 ரன்னு, 300 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 217 ரன்னு எடுத்திருந்தாங்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து. இப்போ வந்து நம்ம ராஜஸ்தான் அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் அந்த அளவுக்கு சோபிச்சு யாரும் பந்து வீசின மாதிரி தெரில. ஏன்னா நிச்சயமாக ஆர்ச்சர் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கொடுத்தாரு. 4 ஓவர்கள் பந்து வீசி 1 விக்கெட்டை கைப்பற்றினார், 30 ரன்களை மட்டுமே கொடுத்து. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்துட்டாங்க அவங்க பிச்சு எடுத்தாங்கன்றதை விட இவங்க வந்து அதை திரும்பி அடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து ராஜஸ்தானோட இன்னிங்ஸுக்கு போகலாம். அவங்க வந்து 19.2 ஓவரில் 159 ரன்னுக்கு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு என்னன்னு தெரில. சஞ்சு சாம்சன் மட்டும்தான் 41 ரன் எடுத்தார். அதுக்கடுத்து ஹெட்மயர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் முடியல. ஸோ 159 ரனில் ஆல் அவுட் ஆகிட்டு 19.2 ஓவர்களில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டின்னு போயிட்டாங்க. இதில் வந்து பிரசித் வந்து 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. அதே போல் ரஷித் கான் வந்து 2 விக்கெட்டு, அதுக்கடுத்து சாய் கிஷோர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக முகமது சிராஜ் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு அசத்தினார். அவர் 30 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு. அர்ஷத் கான் வந்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ இந்த வகையில் நடந்திருக்கு. ஒரு கன்சிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப்பை ராஜஸ்தான் ராயல்ஸால் பில்ட் பண்ண முடியல. அதால் அவங்க வந்து தோல்வியை தழுவ வேண்டியதாகிடுது. 58 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ 7வது இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் முந்தி அடித்து முதல் இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இன்றைய போட்டி, இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. அதனோட ப்ரிவியூன்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 10th ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஆர்சிபியும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. முதல் மற்றும் 2வது மற்றும் 3வது இடங்களில் இருக்கக்கூடிய அணிகள். ஸோ 24th மேட்ச் இது. ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக போராடுவாங்கன்றது கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே போல் ஆர்சிபியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 4க்குள்ளே அவங்களோட லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான குறைச்சலும் இருக்காது. போராத குறைக்கு இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசியில் நடக்குது பெங்களூரில். ஸோ ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட்.
கோலி ஒரு அசத்துவார் அப்படின்ற நம்பிக்கையோட நாம இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ப்ராபபிள் ஸ்குவாட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் கேப்டன், ஜிதேஷ் சர்மா, ஃபில் சால்ட், கோலி, படிக்கல், லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச்ல அசத்துறாரு. கண்டிப்பா இந்த மேட்ச்ல எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். குணால் பாண்டியா இந்த தொடர் முழுக்கவே இதுவரையிலும் ஒரு நல்ல பிளேயரா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆர்சிபிக்கு. அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கடுத்து புவனேஷ்குமார், ஹேசல்வுட் சொல்லவே தேவையில்லை. அவர் பதம் பார்க்குறாரு எல்லா அணிகளையும். ஸோ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃபிளார், தினேஷ் கார்த்திக் எல்லாமே அவங்க வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களையும் சொல்ல தேவையில்லை. இது வரலாம் விளையாடின 3 போட்டிகள் 3லையுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், கடந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை பதமாடினவர். அதுக்கடுத்து அக்ஷர் பட்டேல் கேப்டன், அவரோட பொறுப்பை வந்து நல்ல பண்ணுறாரு. ஜாக் ஃப்ரேசர் மெக்குர்க், ஆஸ்திரேலியாவோட அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 அடிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறவர். அவரும் வந்து விளையாடுற போதெல்லாம் அந்தளவுக்கு சோபிக்கல, பட் இருந்தாலும் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் வாட் எவர் ஹீ கேன். அதற்கடுத்து ஸ்டப்ஸ் இருக்காரு, நிகம் இருக்காரு, மிச்சல் ஸ்டார்க், அவர் வந்து எல்லா வெறியும் இவங்க மேலே தான் காட்டுறாரு. குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், கருண் நாயர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லைன் அப் தான் வச்சிட்டு இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸும். ஸோ நிச்சயமாக இந்த போட்டி வந்து ஒரு நல்ல போட்டியாக கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கெவின் பீட்டர்சன் வந்து மென்டராக இருக்கார், ஹெமங் பதானி வந்து ஹெட் கோச்சாக இருக்கார், அது முனாஃப் பட்டேல் வந்து பவுலிங் கோச்சாக இருக்கார். ஸோ நிச்சயமாக இந்த போட்டியில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அவங்கவுங்களும் ஜொலிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இது நிச்சயமாக 2-3க்கு உள்ள ஒரு போட்டி. ஸோ முதல் 2 அந்த இடத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பான, ஏன்னா இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி முதல் இடத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. அதுக்குண்டான முயற்சியில் 2 அணியுமே ட்ரை பண்ணுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.